வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுவட்டை புதூர். அதாவது வர்ற அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி நயினார் நாகேந்திரன் தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறார். அதாவது மக்கள் சந்திப்பு அப்படிங்கிற பேரில். பேரே கொஞ்சம் நல்லா இல்லை. மற்றவங்களாம் டாப்பாக வச்சுருக்காங்க. திமுக, அதிமுக, தேமுதிகலாம். இவர் ஒரே வரியில் மக்கள் சந்திப்பு அதோட முடிஞ்சு. மற்றபடி இதை தொடங்கி வைப்பதற்காக டெல்லிக்கு அவசர அவசரமாக புறப்பட்டு போயிருக்கார் 4 நாளைக்கு முன்னாடி. ஜேபி நட்டா வரவழைக்க வச்சு மதுரையில் மக்கள் சந்திப்பு பேரணியை ஆரம்பிக்கிறது. தமிழ்நாடு ஃபுல்லாக தேர்தல் பிரச்சாரம். அமித்ஷாவை நான் பார்க்கவில்லை, தேதியும் நான் கேட்கவில்லை, அதனால் நான் மட்டும் நட்டாவை பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி எடப்பாடி பழனிசாமி ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் அதையும் பார்த்தாரு. அந்த சந்திப்பின் விவரம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். மற்றபடி தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயம், மற்றபடி டிடிவி, ஓபிஎஸ் விலகிய விஷயம் இதெல்லாம் பேசப்பட்டது. மற்றபடி அது ரிப்பீட் அடித்த மாதிரி திரும்ப சொல்லிட்டார் எடப்பாடி. அதெல்லாம் கிடையாது, யாரையுமே சேர்த்த முடியாது அப்படின்ட்டார். தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்திக்கிடுங்க, அதிகப்படியாக சீட்டை கொடுத்து அவங்களுக்கே பிரித்து கொடுத்துருங்க அப்படின்ட்டார். இதை சொல்வதற்காக அவர் சென்றார், ஜேபி நட்டாவை காண்பதற்கு அப்படிங்கிற தகவல் போயிருக்கு. ஆனால் நான் அவ்வாறு செல்லவில்லை. மக்கள் சந்திப்பு அப்படிங்கிற அந்த பேரணி, தேர்தல் பிரச்சார பேரணி தொடங்கி வைப்பதற்காக ஆரம்பிக்க ஜேபி நட்டாட்ட சொல்லிட்டு அவர் வருவார். அதே நேரத்தில் டிடிவியை அண்ணாமலை சந்திச்சிருக்கிறார். அது இன்னைக்கு மிகப்பெரிய வைரலாக போயிட்டு இருக்கு. திடீரென்று அதாவது காவல் நிறைந்த காரை விட்டுட்டு தனிப்பட்ட காரில் ராத்திரியில் போய் சந்திச்சிருக்கிறாரு. டிடிவியை சந்தித்த வகையில் அவரோட ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு. அதாவது எடப்பாடி நயினார் நாகேந்திரன் வகையில், மற்றபடி ஜேபி நட்டா, அமித்ஷா, மோடி வகையில் அண்ணாமலை எதிர்ப்பு, மற்றபடி டிடிவி சம்பந்தப்பட்ட வகையில் அதெல்லாம் எதிர்ப்பாக போயிடுச்சு. ஆனால் நயினார் நாகேந்திரன் கடைசி வரைக்கும் டிடிவியை சந்திப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, ஓபிஎஸ்ஸையும் சந்திப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் சந்திக்கவே இல்லை. ஆக இந்த மாதிரி கிழக்கும் மேற்கும் எவ்வாறு சந்திக்க முடியும், வடக்கும் தெற்கும் எவ்வாறு சந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி போயிட்டு இருக்கு. இதுகளுக்கெல்லாம் ஒரு மையப்புள்ளியாக அண்ணாமலை இருப்பான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவரே டிடிவி, ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட வகையில் சமாதான வெளிப்பாடாக போயிட்டு இருக்கிறாரு. இந்த வகையில் நயினார் நாகேந்திரன் கண்டு கொண்டதாக தெரியவில்லை. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி அடையுமா தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு